சோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல சைலண்ட் லெட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஏவை பத்தி போதுமான இன்ட்ரோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் லெட்டர் பி இருக்கு இல்லையா, பி சைலண்ட். எங்க சைலண்ட் ஆகுது? ஒரு வேர்ட்ல பி வரும்போது பியோட ஒரு சில லெட்டர் ஜாயின் ஆகும் போது அங்க பி சைலண்ட் ஆகுது. என்னென்ன லெட்டர்ஸ் பாத்துக்கலாமா? டி அண்ட் எம். டி அண்ட் எம் பியோட ஜாயின் ஆகும் போது சைலண்ட் ஆகுது. அதாவது டி எண்டிங்ல பிக்கு அடுத்து வர டி, பிக்கு அடுத்து டி வரும்போது அங்க பி சைலண்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன் பிக்கு முன்னாடி எம் வரும்போது அங்க பி சைலண்ட் ஆகுது. ஓகே, இதுதான் கான்செப்ட். ரொம்ப பிரீஃபா டீடைல்டா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதை மக்கப் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? பி அண்ட் டி அண்ட் எம், டி அண்ட் எம் இந்த லெட்டர்ஸ் பியோட ஜாயின் ஆகி வரும்போது பி சைலண்ட் ஆகுது. அதாவது பிக்கு அப்புறமா வர டி, பிக்கு அப்புறமா நம்ம டி எழுதும் போது சோ அங்க பி சைலண்ட் ஆகுது. அதே மாதிரிதான் பிக்கு முன்னாடி எம் வரும்போது அங்க பி சைலண்ட் ஆகுது. ஓகே, சோ எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்க பாருங்க. ட அவுட், டவுட். ஓயூ எங்க பார்த்தாலும் பிளெண்ட் பண்ணி தான் படிச்சிருக்கணும். சோ ஓயூன்னு சொல்லும் போது அது அவு சவுண்ட்ல வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வர அப்கமிங் கிளாஸ்ல தான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ ட அவுட், டவுட். சோ இங்க பி சைலண்ட். ஓகேங்களா? அதே மாதிரிதான் ட எப்ட், டெப்ட். டெப்ட்னு சொல்லும் போது இங்க பி சைலண்ட். ஓகே, சட்டில்னு சொல்லும் போது இங்க பி சைலண்ட். சட்டில். ஓகே, சட்டில்னு ரீட் பண்ணிருக்கணும். சட்டில். ஓகே, இங்க பி சைலண்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாத்துக்கலாமா? நெக்ஸ்ட் ஒன்ல பிக்கு முன்னாடி எம் இருக்கு இல்லையா, பிக்கு முன்னாடி எம் வரும்போது அங்க பி சைலண்ட் ஆகுது. வில் ரீட் திஸ் வேர்ட்ஸ், கிவன் வேர்ட்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் அப்கமிங் கிளாஸ்ல சொல்லித்தரேன். சிஆர எங்க பார்க்கும் போதும் அதை பிளெண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். பிளெண்ட் பண்ணும்போது கிருன்னு சொல்லுவோம். பிளெண்ட் பண்ணும்போது அந்த சிஆர கிருன்னு ரீட் பண்ணிருக்கணும். கிரு ஆ இம், கிரம். கிரு ஆ இம், கிரம்னு படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்க பி சைலண்ட். அதே மாதிரிதான் இல் இ இம், லிம். இல் இ இம், லிம். சோ பி சைலண்ட். அதே மாதிரிதான் த ஆ இம், தம். த ஆ இம், தம். தம் ஃபிங்கர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சோ பி சைலண்ட். அங்க பி சைலண்ட். ஏன்னா பிக்கு முன்னாடி என்ன இருக்கு? எம் இருக்கு. ஓகேங்களா? காட் இட் நோ. சோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கிருன்னு ரீட் பண்ணணும் சிஆர் பார்க்கும்போது. பிளெண்டிங் நெக்ஸ்ட் கிளாஸ்ல, அப்கமிங் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன். டிஹெச் சேர்ந்து வரும்போது, டிஹெச் தனித்தனியா வரும்போது அதோட சவுண்டே வேற. போனிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ப்ரீவியஸ் கிளாஸ் நீங்க ரீகால் பண்ணுங்க. அண்ட் டிஹெச் ஏதாவது ஒரு வேர்ட்ல சேர்ந்து வரும்போது அது தின்னு படிச்சிருக்கணும். இம், தம். இம், தம். ஓகேங்களா? இப்படிதான் படிச்சிருக்கணும். அண்ட் ஹியர் ஆல்சோ ஓயூவை எங்க பார்த்தாலும் அவ்வுன்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? அவ்வுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்கணும். ஓயூ அவு. அண்ட் ஓடபிள்யூ ஆல்சோ அவு. ஓடபிள்யூக்கும் அவுதான் சொல்லுவோம், ஓயூக்கும் அவுதான் சொல்லுவோம். அப்கமிங் கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ.